அந்த மூணாருடைய பொட்டானிக்கல் கார்டன் பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பமாக இருந்தது. இதில் கண்ணாடி மாளிகைங்கிறது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி இதை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் உள்ளே வந்திருந்தோம். உள்ளே வரும்போது என்ட்ரி ஆகிற வரைக்கும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பயம் கலந்த ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. அது உண்மையிலையும் ஒரு ரசிக்க தகுந்த விஷயமா இருந்தது. இந்த 10 நிமிஷம் எங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. இன்ஃபேக்ட் அது ஒரு பயங்கலந்த ஒரு அடி வயிற்றுல ஒரு ஒரு சில்லுன ஒரு உணர்ச்சியை கொடுத்தது. அற்புதமான ஃபீலிங் தான். எனக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி, இந்த டூர் அற்புதமாக அமைஞ்சது. முக்கியமாக இந்த கண்ணாடி மாளிகை. இந்த மாளிகை அற்புதமாக பண்ணியிருக்காங்க. மிக்க நன்றி. சம்மர் வெக்கேஷனுக்கு வந்தோம். இங்க மூணார்ல பொட்டானிக்கல் கார்டன்ல நிறைய வெரைட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கு. ஆர்கிட்டு, பிளாசம்மு, டேலியா ஃப்ளவர்ஸ்ல நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்லா இருக்கு, எல்லாமே பார்க்க அழகா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். It's very beautiful, beautifully maintained, very well maintained, and this glass bridge, that's an amazing experience. Very clean, spotless clean, properly all stocks and everything given to the people who are coming over here. So I'm very happy that such a wonderful place, a wonderful attraction is available here in this botanical garden. And especially here in India nowadays, because we have walked on the glass bridge in Bali and other places also, but very rarely in India. Because I don't know, maybe there is something somewhere in Maharashtra. I have not gone, we have not gone there, but such a type of glass bridge is a nice new concept in for India, and so I think it should be, what to say, more advertisement should be done, because people don't know what is there, whatever is available in our country. So here we found nicely maintained and well Absolutely managed. clean and spotless clean, beautiful. Because we came for the first time to Kerala, but we found all the places very well maintained.